2025 का रंगोत्सव आध्यात्मिक रूप में। Selected point number 3059 3059 2025 வண்ணங்களின் பண்டிகை அதனுடைய ஆன்மீகம் ரூபத்தில் पौराणिक कथाओं का सार, பழங்கால கதைகளின் சாரம்। भक्त प्रहलाद का बेहद अर्थ क्या है? அவங்க கேக்குறாங்க பக்த பிரஹலாதனுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட அர்த்தம் என்ன? प्रहलाद उसका नाम है। பிரஹலாத் அவருடைய பெயராகும்। माना प्रकट रूपेण, आह्लाद माने खुशी। प्र என்றால் விசேஷ ரூபமாக, ஆஹ்லாத் என்றால் சந்தோஷம்। प्रकट रूप से संसार को खुशी देने वाला, விசேஷ ரூபமாக உலகத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்। उसका नाम हो गया शास्त्रों में प्रहलाद। அவருடைய பெயர்தான் சாஸ்திரத்தில் பிரஹலாத் என்று இருக்கிறது। ये कोई दूसरा पार्ट नहीं है। இது வேற யாருடைய பார்ட்டும் இல்லை। जो मुकर्रर रथ है, யார் நிரந்தரமான உடல் இருக்கிறாரோ उस मुकर्रर रथ का ही दूसरा नाम प्रहलाद। அந்த நிரந்தரமான உடலினுடைய இன்னொரு பெயர் தான் பிரஹலாத் ஆகும்। किसका बच्चा யாருடைய குழந்தை? है? हिरण्यकश्यप का बच्चा। ஹிரண்ய கஷ்யப்னுடைய குழந்தை। हिरण्य माने सोना, ஹிரண்ய என்றால் தங்கம், काश्य माने तेज। காஷ்ய என்றால் சக்தி। सोने जैसी तीक्ष्ण आत्माओं के தங்கம் போல் மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் पवित्रता रूपी तेज को पहनने वाला, खा जाने वाला தூய்மை ரூபமான பவரை சாப்பிடக்கூடியவர் हिरण्य कश्यप। ஹிரண்ய கஷ்யப் ஆவார்। काक्ष्य, हिरण्य माने सोना, ஹிரண்ய என்றால் தங்கம், कश्य माने तेज, याद का या पवित्रता का। காஷ்ய என்றால் சக்தி, நினைவினுடைய சக்தி, இல்லைனால் தூய்மையினுடைய சக்தி என்று சொல்லுங்கள்। पा माने पीने वाला, ப என்றால் குடிக்கக்கூடியவர்। जो सोने जैसी सच्ची आत्माएं हैं, யார் தங்கம் போல் தூய்மையான உண்மையான ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ उन सच्ची आत्माओं के पवित्रता रूपी कहो, அந்த உண்மையான ஆத்மாக்களின் தூய்மை என்று சொல்லுங்கள், योग रूपी कहो, யோகம் என்று சொல்லுங்கள்। तेज को पीने वाला அந்த இரண்டினுடைய பவரை குடிக்கக்கூடியவர் क्या हो गया? என்ன ஆகிவிட்டார்? हिरण्यकश्यप। ஹிரண்ய கஷ்யப்। वो हिरण्यकश्यप उसका बाप है। அந்த ஹிரண்ய கஷ்யப் அவருடைய தந்தை ஆவார்। क्या என்ன? है? ये हिरण्यकश्यप कहाँ होगा? ब्राह्मणों की दुनिया में होगा या कहीं बाहर की दुनिया में होगा? இந்த இரண்ய கஷ்யப் எங்க இருப்பார்? இந்த பிராமணர்களின் உலகத்தில் தான் இருப்பாரா, இல்லையானால் வெளி உலகத்தில் எங்கேயாவது இருப்பாரா? ब्राह्मणों की दुनिया की बात। பிராமணர்களின் உலகத்தின் விஷயமாகும்। ब्राह्मणों की दुनिया में ऐसे ऐसे गुरु बन के बैठे हैं, பிராமணர்களின் உலகத்தில் இப்படி குரு ஆகி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், जो सच्ची सच्ची आत्माओं के पवित्रता रूपी तेज को पी रहे हैं। யார் உண்மையான ஆத்மாக்களாக இருக்கக்கூடியவர்களின் தூய்மையின் சக்தியை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள்। उनके बीच में அவர்களின் நடுவில் वो बच्चा जन्म लेता है, அந்த குழந்தை பிறக்கிறார், उस परिवार में जन्म लेता है, அந்த குடும்பத்தில் பிறக்கிறாங்க। और उसके ऊपर ये हिरण्यकश्यप जो है बड़ी बड़ी परीक्षाएं डाल देता है। பிறகு அந்த குழந்தையின் மீது ஹிரண்ய கஷ்யப் மிகவும் பெரிய பெரிய பரீட்சைகளை கொடுக்க சொல்றாரு। कौन सी परीक्षा है? என்ன பரீட்சைகள்? है? हाँ, யார சொல்றாங்க? மலையிலிருந்து கீழே தூக்கி போட்டாங்க, ऊंचा चढ़ा दिया மிகவும் உயரமாக ஏத்தி விட்டாங்க। और फिर ऊंचे से एकदम नीचे ढकेल दिया। பிறகு அவ்வளவு உயரத்தில் இருந்து ஒரேடியாக கீழே தள்ளி விட்டாங்க। किसने बचा लिया? யாரு காப்பாத்துனாங்க? भगवान ने बचा लिया।
கடவுள் காப்பாத்தினாரு. सांपों के बीच में छोड़ दिया. அதே போல் பாம்புகளின் நடுவில் விட்டுவிட்டார். सांप किसे कहा जाता है? பாம்பு என்றே சொல்லப்படுகிறது. भिखारियों को. விகாரிகளை भिखारियों के बीच में छोड़ दिया, सांपों ने डस लिया, उसके ऊपर कोई असर नहीं. விகாரிகளுக்கு நடுவில் விட்டுவிட்டார், பாம்பு கடித்து விட்டது. அப்பொழுது கூட அதனுடைய எந்த ஒரு பிரபாவமும் ஏற்படவில்லை. आग में झोंक दिया. நெருப்பில் போட்டாங்க. क्या? काम विकार की आग में झोंक दिया. காம விகாரம் ரூபமான நெருப்புல தள்ளி விட்டாங்க. जो काम विकार का संग का रंग लगाने वाली होलिका थी, எந்த காம விகாரத்தினுடைய சங்கத்தினுடைய சாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹோலிகா இருந்தாங்க, वो जल गई. அவங்க எரிந்து விட்டாங்க. उसके ऊपर कोई असर नहीं पड़ा. அப்பொழுது கூட அவங்க மேல எந்த ஒரு பிரபாவமும் ஏற்படவில்லை. ऐसी ऐसी परीक्षाएं दिखाई है இப்படிப்பட்ட பரீட்சைகளை காமிச்சிருக்காங்க शास्त्रों में. சாஸ்திரத்தில். है कहाँ की बात? இது எல்லாமே எங்கத்தினுடைய ये விஷயமாகும். संगम युग की बात है. இந்த சங்கம் யுகத்தினுடைய விஷயமாகும். भाग्यशाली रथ है माना दुनिया में जितने भी तकलीफें बढ़ेंगी, பாக்கியசாலி ரதம் என்றால் உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் அதிகரித்தாலும் சரி, दुनिया में जितने भी आपदाएं आएंगी, உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இருந்தாலும் சரி, क्योंकि विनाश சீற்றங்கள் வந்தாலும் சரி, होने वाला है ना, ஏனென்றால் அழிவு ஏற்படவிருக்கிறது இல்லையா? उस विनाश के पीरियड में जिस रथ का भाग्यशाली रथ का कोई बाल बांका न हो. அந்த விநாசனத்தினுடைய டைம்ல கூட எந்த பாக்கியசாலி ரதத்தை யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது. जैसे कोई ट्रेन का टक्कर हो जाती है, எப்படி ஏதாவது ஒரு ட்ரெயின் வந்து மோதிக்குது, ट्रेन गिर जाती है ட்ரெயின் और விழுந்துடுது, ढेर सारे लोग मर जाते हैं, அப்ப நிறைய பேர் இறக்குறாங்க. अथवा இல்லையானால் भूकंप आता है பூகம்பம் வருது, और धरती कंप आने से बिल्डिंगें गिर जाती है. அப்பொழுது நிலம் வந்து ஆடும் காரணத்தால் பில்டிங்லாம் விழுந்துடுது. जैसे गुजरात में हुआ, இப்படி வந்து குஜராத்ல நடந்தது, मद्रास में हुआ, மெட்ராஸ்ல நடந்தது. और उन बिल्डिंगों में लोग दब करके मर जाते हैं. பிறகு அந்த பில்டிங்ல வந்து மக்கள் மாட்டிக்கொண்டு இறந்து விடுகிறார்கள். फिर कोई कोई ऐसे होते हैं जो मलबा हटाया तो उसमें बिल्कुल जिंदा निकलते. பிறகு சிலர் இப்படியும் இருக்கிறாங்க, அந்த மண்ணை சைடு பண்ண அதுல இருந்து உயிரோட வெளியே வராங்க. उनका बाल बांका भी नहीं होता. அவர்களுக்கு ஒரு கீறல் கூட ஏற்படாது. तो जिसका बाल बांका भी नहीं हुआ ஆகவே யாருக்கு எதுவுமே ஏற்படலையோ उसको क्या कहेंगे? भाग्यशाली कहेंगे या दुर्भाग्यशाली कहेंगे? அவங்களை பாக்கியசாலி என்று சொல்லுவாங்களா இல்லையானால் துர்பாகியசாலி என்று சொல்லுவாங்களா? इतने मर गए, उसको भी मर जाना चाहिए था. இவ்வளவு பேர் இறந்து விட்டாங்க, அப்ப அவங்களும் இறந்துட வேண்டும் தானே. लेकिन वो बच गया ஆனா அவங்க வந்து பத்திரமா तो இருந்தாங்க. क्या कहेंगे? அப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது? भाग्यशाली. பாக்கியசாலி. जैसे प्रहलाद के जीवन में क्या हुआ? எப்படி வந்து பிரகலாதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? प्रहलाद को पहाड़ से गिराया गया, பிரகலாதை மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டாங்க. कोठरी में सर्प छोड़ दिया गया, काला सांप. ஒரு அறையில வந்து கருப்பு பாம்பை விட்டுட்டாங்க. ऐसे ऐसे प्रहलाद के साथ हादसे हुए. இப்படி வந்து பிரகலாத் கூட நடந்திருக்கு. उसको होलिका जलाई गई அப்பொழுது ஹோலிகாவை கூட வந்து எரிய வைத்தாங்க. और होलिका में बैठा दिया गया, அந்த ஹோலிகால अमर வச்சாங்க आग के अंदर. நெருப்புக்குள்ள. और होलिका जल गई और वो ज्यों का त्यों. அப்பொழுது அதுல வந்து ஹோலிகா கூட எரிஞ்சு விட்டாங்க. ஆனால் அவர் அந்த பிரகலாத் அப்படிதான் இருந்தாரு. तो क्या कहा जाएगा?
ஆகவே என்ன சொல்லப்படுகிறது? भाग्यशाली कहा जाएगा। பாகியசாலி என்று சொல்லப்படுகிறது। हिरण्यकश्यप को दुर्भाग्यशाली कहा जाएगा और ஹிரண்ய கஷ்யப்பை வந்து துர்பாகியசாலி என்று சொல்லப்படுகிறது। प्रहलाद को और होलिका को होलिका खुद जल गई, माना दुर्भाग्यशाली हुई। பிறகு பிரஹலாத் மற்றும் ஹோலிகாவை என்ன சொல்லப்படுகிறது? ஹோலிகா வந்து அவங்களே எரிஞ்சிட்டாங்க, प्रहलाद भाग्यशाली हुआ। அப்பொழுது அவங்க வந்து என்ன ஆயிட்டாங்க? துர்பாகியசாலி। பிறகு பிரஹலாத் வந்து பத்திரமா இருந்தார், ஆகவே அவர் பாகியசாலி। होली का अर्थ। ஹோலியினுடைய அர்த்தம் होली मनाना अर्थात दिल में कोई भी छोटा बड़ा दाग नहीं रहना। ஹோலியை கொண்டாடுவது என்றால் மனதில் எந்த ஒரு சிறிய இல்லையானால் பெரிய கரை இருக்கக்கூடாது। बिल्कुल साफ दिल, ஒரேடியாக கிளீனான மனம் இருக்கணும்। सर्व प्राप्ति संपन्न। அனைத்து பிராப்திகளில் சம்பன்னமாக இருக்கணும்। अव्यक्त वाणी तारीख 19 मार्च 2000 पृष्ठ 100 अंत। तो होली का अर्थ है ये कि बीती तो बीती। ஹோலியினுடைய அர்த்தம் என்னவென்றால் எது கடந்து விட்டதோ அது கடந்து விட்டதுதான்। जो बीते संस्कार वो बीते हो जाएं। எந்த கடந்த சம்ஸ்காரங்கள் இருக்கிறதோ அது அப்படியே கடந்து விடணும்। होली माने हो गई। ஹோலி என்றால் ஆகிவிட்டது। तो कोई भी जरा भी कोई संस्कार 5% भी आता हो, ஒருவேளை ஏதாவது ஒரு சம்ஸ்காரம் கொஞ்சம் கூட, அதாவது 5% வந்தாலும் கூட, 10% हो, 50% भी हो, 10% இருந்தாலும் சரி, 50% இருந்தாலும் சரி, कुछ भी हो, எது இருந்தாலும் சரி, कम से कम 5% भी हो, குறைந்ததிலும் குறைந்தபட்சம் 5% இருந்தாலும் சரி, संस्कार की होली जलाओ। அப்பொழுது நெருப்பு கட்டையில் ஹோலியை எரியுங்கள்। जो संस्कार समझते हैं, सभी समझते हैं कि थोड़ा सा ये संस्कार मुझे बीच बीच में डिस्टर्ब करता है। எந்த சம்ஸ்காரத்திற்காக அனைவரும் புரிந்து கொள்கிறீர்கள் என்னவென்றால் இந்த சம்ஸ்காரம் கொஞ்சம் என்ன நடுவுல டிஸ்டர்ப் பண்ணுது। हर एक समझता है ना அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள் இல்லையா? कि मेरे में ये संस्कार है என்னவென்றால் எனக்குள் இந்த சம்ஸ்காரம் இருக்கிறது, जो मुझे डिस्टर्ब करता है। எது என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது। हर एक समझता है। எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க। तो होली एक जलाई जाती है और दूसरी रंगी जाती है। ஆகவே ஒன்னு வந்து ஹோலி வந்து எரிக்கப்படுகிறது, இன்னொன்னு வந்து வண்ணம் பூசப்படுகிறது। क्या? என்ன? एक जलाई जाती है दूसरी रंगी जाती है। खराब संस्कार है उनकी होली जलाओ। என்ன கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கிறதோ அத வந்து ஹோலில எரிச்சு விடுங்க। और बाप के अच्छे संस्कारों की होली में रंग जाओ। பிறகு தந்தையினுடைய நல்ல சம்ஸ்காரங்களினுடைய ஹோலியில நீங்க அந்த வண்ணத்தில் கலந்து விடுங்கள்। ब्राह्मणों की भाषा में मनाना अर्थात बच जाना। பிராமணர்களின் பாஷையில் கொண்டாடுவது என்றால் அதுல கட்டுப்பட்டு இருப்பது। होली मनाते हैं अर्थात होली बनते हैं। ஹோலியை கொண்டாடுறாங்க அப்படின்னா ஹோலி ஆகுறாங்க। होली मना ஹோலி அப்படின்னா होली मनाना, होली में संग का रंग लगाना। ஹோலியை கொண்டாடுவது, பிறகு ஹோலில சங்கத்தினுடைய சாயத்தை பூசுவது। मना बाप जिस निसंकल्प की स्टेज में है, அப்படியானால் தந்தை எந்த சங்கல்பம் இல்லாத ஸ்டேஜ்ல இருக்கிறாரோ, निराकारी स्टेज में है, நிராகாரி ஸ்டேஜ்ல இருக்கிறாரோ, तो बच्चे भी संग के रंग से निसंकल्प, निराकारी, निर्विकारी और निरहंकारी। ஆகவே குழந்தைகள் கூட அந்த சங்கத்தின் சாயத்தின் மூலமாக சங்கல்பம் இல்லாதவர்கள், நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி, समान स्थिति में स्थित अनुभव को अपने को अनुभव करे। தந்தைக்கு சமமான ஸ்திதியில் தன்னை அனுபவம் செய்யணும்। तो
तो होली मनाते माना होली बनते हैं। ஆகவே ஹோலியை கொண்டாடுறாங்க அப்படின்னா ஹோலி ஆகுறாங்க. दुनिया वाले तो कोई भी उत्सव सिर्फ मनाते हैं, உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சரி அதை வெறும் கொண்டாடுறாங்க. लेकिन आप बच्चे सिर्फ मनाते नहीं हो। ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் வெறும் கொண்டாடுவதில்லை. मनाना अर्थात बनना। கொண்டாடுவது என்றால் ஆகுவது. तो आप होली अर्थात पवित्र आत्माएं बन गए। ஆகவே நீங்கள் ஹோலி அதாவது தூய்மையான ஆத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள். आप सभी कौन सी आत्मा हो? நீங்கள் அனைவரும் எந்த ஆத்மாக்கள் ஆவீங்க? होली अर्थात महान पवित्र आत्माएं। ஹோலி என்றால் மிகவும் அதிகமாக மகான் தூய்மையான ஆத்மாக்கள். दुनिया वाले तो शरीर को स्थूल रंग से रंगते हैं, உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த உடலை ஸ்தூலமான வண்ணத்தில் மூலமாக வண்ணத்தை பூசுகிறார்கள். लेकिन आप आत्माओं ने आत्मा को कौन से रंग से रंगा है? ஆனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் தன்னுடைய ஆத்மாவை எந்த வண்ணத்தால் எந்த வண்ணத்தை பூசியிருக்கிறீர்கள்? सबसे अच्छे से अच्छा रंग कौन सा है? மிகவும் நல்ல வண்ணம் எது ஆகும்? अविनाशी रंग कौन सा है? அழிவில்லாத வண்ணம் எது ஆகும்? आप जानते हो, आप सबने परमात्मा संग का रंग आत्मा को लगाया। நீங்கள் அறிவீர்கள், நாம் எல்லாருமே பரமாத்மா சங்கத்தினுடைய சாயத்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் பூசியிருக்கிறீர்கள். इसका रंग लगाया है எதனுடைய வண்ணத்தை பூசியிருக்கீங்க? परमात्मा। பரமாத்மா. रंग पिचकारी द्वारा लगाते हैं। அந்த வண்ணத்தை பிச்காரி மூலமாக பூசுறாங்க. आपकी पिचकारी कौन सी है? ஆனா உங்களுடைய அந்த பிச்காரி எது? आपके दिव्य बुद्धि रूपी पिचकारी में अविनाशी रंग भरा हुआ है ना? உங்களுடைய திவ்யமான புத்தி ரூபமாக அந்த கன்ல அவினாஷி வண்ணம் நிரம்பி இருக்கிறது இல்லையா? संग के रंग से जो अनुभव करते हो उन भिन्न भिन्न अनुभवों के रंग से पिचकारी भरी हुई है ना? சங்கத்தினுடைய சாயத்தை எதை அனுபவம் செய்கிறீர்கள் அந்த விதவிதமான அனுபவங்களுடைய வண்ணத்தை அந்த பிச்காரி என்றால் அதுல வண்ணங்களை நிரப்பி தண்ணில கலந்து அதை அடிப்பாங்க. சோ அதுல நிரப்பி இருக்கிறீர்கள் இல்லையா? भरी हुई बुद्धि की पिचकारी से किसी भी आत्मा को दृष्टि द्वारा, वृत्ति द्वारा, मुख द्वारा इस रंग में रंग सकते हो जो वह सदा के लिए होली बन जाए। वो होली मनाते हैं। आप होली बनाते हो, सब दिन होली डे के बना देते हो। वो अल्पकाल के लिए अपनी खुशी की मूड बनाते हैं मनाने के लिए, लेकिन आप सभी सदा मनाने के लिए होली और हैप्पी मूड में रहते हो। मूड बनानी नहीं पड़ती है, सदा रहते हो होली मूड में और किसी प्रकार की मूड नहीं। होली நிறைந்திருக்க புத்தியின் மூலமாக பிச்சாங்குழல் மூலமாக அனைத்து ஆத்மாக்களின் திருஷ்டி மூலமாக வைப்ரேஷன் மூலமாக முகம் மூலமாக இந்த வண்ணத்தை பூசுங்கள். எதன் மூலமாக அவர்கள் எப்பொழுதற்காகவும் ஹோலி அதாவது தூய்மையாகி விடுவார்கள். அவர்கள் வெறும் ஹோலியை கொண்டாடுகிறார்கள், ஆனால் நீங்கள் தூய்மை ஆகுகிறீர்கள். அனைத்து நாளையும் நீங்கள் ஹோலி டேவாக ஆக்கலாம். मूड सदा हल्की। அவர்கள் வெறும் குறைந்த காலத்திற்காக தான் தன்னுடைய சந்தோஷத்திற்கான மூடை உருவாக்குகிறார்கள், கொண்டாடுவதற்காக. सदा निश्चिंत। ஆனால் நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் கொண்டாடுவதற்காக ஹோலி மற்றும் ஹாப்பி மூடில் இருக்கிறீர்கள். மூடை உருவாக்க வேண்டியதாக இல்லை, ஆனால் எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. सदा सर्व खजानों से संपन्न। ஹோலி மூடில் மற்றும் வேற எந்த ஒரு மூடுமே இருக்காது. ஹோலி சிந்தனையில் எப்பொழுதும் லேசாக, எப்பொழுதும் நிச்சயமாக, கவலை இல்லாமல்
மற்றும் அனைத்து கஜானாவில் சம்பன்னமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்வராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்கள். बेहद के स्वराज्य अधिकारी, यह जो भिन्न भिन्न मूड बदलते हैं, இங்க வந்து எப்படி விதவிதமாக மூடு வந்து மாறுது. कब खुशी की, कब ज्यादा सोचने की, எப்பொழுது வந்து சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, சில நேரம் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீர்கள். कभी हल्की, कभी भारी, சில நேரம் லேசாக இருக்கிறது, பிறகு சில நேரம் ரொம்ப வெயிட்டா இருக்கு. यह सब मूड बदलकर सदा हैप्पी और होली मूड वाले बन जाते हो. இந்த அனைத்து மூடையும் மாத்திவிட்டு எப்பொழுதும் ஹாப்பி மற்றும் ஹோலியாக இருக்கக்கூடிய மூடு கொண்டவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். ऐसा अविनाशी उत्सव बाप के साथ मनाते हो. இப்படிப்பட்ட அழிவில்லாத பண்டிகையை நீங்கள் தந்தையோடு கொண்டாடுகிறீர்கள். मिटाना, मनाना और फिर है मिलन मनाना. ஃபர்ஸ்ட் வந்து அழிப்பது, அதற்கு பிறகு கொண்டாடுவது, அதற்கு பிறகுதான் சந்திப்பை கொண்டாடுவதாகும். जिसका यादगार जलाते हैं, रंग लगाते हैं और फिर मिलन मनाते हैं. அதனுடைய நினைவார்த்தமாக தான் ஃபர்ஸ்ட் வந்து எரிக்கிறாங்க, அதுக்கு பிறகு வண்ணங்களை பூசுறாங்க, அதற்கு பிறகுதான் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகிறார்கள், ஒன்று சேருகிறார்கள். सभी भी जब बाप के रंग में रंग जाते हो, நீங்கள் அனைவரும் கூட எப்பொழுது தந்தையினுடைய வண்ணத்தில் ज्ञान இருக்கிறீர்களோ, के रंग में, खुशी के रंग में, ஞானத்தினுடைய நீங்கள் அனைவரும் எப்பொழுது தந்தையினுடைய வண்ணம் ஏறிவிடுகிறதோ உங்கள் மீது, भिन्न भिन्न प्राप्तियों के रंग ஞானத்தினுடைய வண்ணத்தில், சந்தோஷத்தினுடைய வண்ணத்தில், விதவிதமான பிராப்திகளின் வண்ணத்தில், में, शक्तियों के रंग में, சக்திகளின் வண்ணத்தில், गुणों के रंग में, குணங்களின் வண்ணத்தில், कितने रंगों की होली खेलते हो. எவ்வளவு வண்ணங்களுடைய ஹோலியை விளையாடுகிறீங்க. जब इन सब रंग से रंग जाते हो तो बाप समान बन जाते हो. எப்பொழுது இந்த அனைத்து வண்ணங்களில் நீங்கள் கலந்து விடுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் தந்தைக்கு சமமாக ஆகுகிறீர்கள். और जब समान आपस में मिलते हैं और எப்பொழுது சமமாக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தரின் ஒருத்தர் சந்திக்கிறார்களோ तो कैसे मिलेंगे. அப்பொழுது எப்படி சந்திப்பாங்க. स्थूल में तो गले मिलते, ஸ்தூலத்தில் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். आप कैसे मिलते. ஆனால் நீங்கள் எப்படி சந்திக்கிறீர்கள். जब समान बन जाते तो स्नेह में समा जाते हैं. எப்பொழுது சமமாக ஆகிறீர்களோ அப்பொழுது அன்பில் நீங்கள் கலந்து விடுகிறீர்கள். समाना ही मिलना है. கலந்து விடுவதுதான் சந்திப்பதாகும். தனக்குள் அடக்கிக் கொள்வதுதான் சந்திப்பதாகும். अव्यक्त वाणी तारीख 15 मार्च 1984 पृष्ठ 1 मध्य. होली माना विकारों की होली. ஹோலி என்றால் விகாரங்களின் ஹோலி. अब तो होली भाई. இப்பொழுது அவ்வளவுதான் ஆயிடுச்சு. क्या என்ன तो जल गई तो राख हो गई कि नहीं. அவ்வளவுதான் எரிஞ்சிடுச்சு. ஆகவே எரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது சாம்பல் ஆகிவிட்டதா இல்லையா. अभी राख नहीं हुई, झूठ बोलते. இப்பொழுது இன்னும் சாம்பல் ஆகவே இல்லை, பொய் சொல்றாங்க. अभी होली या हो रही है. अभी हो रही है. இப்பொழுது ஆயிடுச்சா இல்ல ஆய்கொண்டே இருக்கிறதா. ஆய்கொண்டேதான் இருக்கிறது. होली तब कहें, ஹோலி என்றால் ஆகிவிட்டது. ஆகவே ஹோலி என்று அப்பொழுதுதான் சொல்ல முடியும். बाप प्रत्यक्ष हो जाए. எப்பொழுது தந்தை வந்து பிரத்யக்ஷமாகி விடுவாரோ. अभी गुप्त पार्ट बजाय रहा है, कोई को दिखाई पड़ता है, आज दिखाई पड़ता है, कल अनिश्चय बुद्धि हो जाती. இன்னைக்கு தென்படுகிறார், ஆகவே நாளைக்கு வந்து அனிச்சய புத்தி ஆயிடுறாங்க. तो होली चालू है या होली. ஆகவே அந்த ஹோலி வந்து இருக்கா இல்லையானால் ஆயிடுச்சா. अभी भी चालू है. இப்பொழுது கூட அது இருக்கு. रोज प्रतिज्ञा करते हैं. டெய்லி ப்ராமிஸ் பண்றாங்க. क्या विकारों की होली नहीं जलाएंगे. இப்பொழுது நாம் விகாரங்களின் ஹோலியை எரிக்க மாட்டோம். फिर माया पकड़ लेती है. அதற்கு பிறகு திரும்ப மாயை வந்து பிடிச்சிக்குது. अकेली राम वाली आत्मा की बात है இது தனியாக ராமருடைய ஆத்மாவின் விஷயமா. सारी दुनिया की बीज है. யார் முழு உலகத்தினுடைய விதை ஆவார். सारे ब्राह्मणों की बीज है. முழு உலகத்தினுடைய விதை. यह सारे वृक्ष की बात है.
இல்லையானால் இது முழு மரத்தினுடைய விஷயமாகுமா? सारे वृक्ष की बात है। இது வந்து முழு மரத்தினுடைய விஷயமாகும். जैसे हम भी वैसे वैसे तुम भी सब भी। எப்படி நம்ம இருக்கிறோமோ அதே போல் நீங்களும் தான், அனைவரும் தான். अरे कृष्ण का मुंह गोरा है कि काला भी है? அரே கிருஷ்ணனுடைய முகம் வெள்ளையாக இருக்குதா இல்லையானால் கருப்பாகவும் இருக்குதா? काला भी है। राम का मुंह? கருப்பாகவும் இருக்குது. ஆகவே ராமருடைய முகம், उनका भी मुंह काला। அவருடைய முகமும் கருப்பா இருக்கு. और शिव बाबा का मुंह? பிறகு சிவபாபாவினுடைய முகம். अरे शिवलिंग काला हो या सफेद ही होता है? அரே சிவலிங்கம் கருப்பாக இருக்கிறதா இல்லையானால் வெள்ளையாகவும் இருக்கிறதா? वो भी काला। அதுவும் கூட கருப்பு தான். जगन्नाथ है? பிறகு वो भी ஜெகநாத், அவரும் கூட கருப்பா தான் இருக்காரு. काला। श्रीनाथ वो भी काला। ஸ்ரீநாத், அவரும் கூட கருப்பாக தான் இருக்கிறாரு. तो होली या चालू? ஆகவே ஆயிடுச்சா இல்லையானால் இன்னும் கூட அதுதான் நடந்திருக்கா? இன்னும் அதுதான் நடக்குது. यादगार में होली का त्योहार भी गाया जाता है। நினைவார்த்தமாக ஹோலியினுடைய பண்டிகை என்றும் பாடப்படுகிறது. क्या करते हैं होली पर? ஹோலியில என்ன செய்யறாங்க? बम्बोर को आग लगाते हैं ना। இந்த உலகத்திற்கு நெருப்பு மூட்டுறாங்க இல்லையா? क्या होता है? அப்பொழுது என்ன ஆகுது? है होलिका राक्षसी जल जाती है। அப்பொழுது ஹோலிகா பெயர் கொண்ட ராட்சசி அவங்க வந்து எரிஞ்சிடுறாங்க. और उसके बच्चे बाल बच्चे क्या रह जाते हैं? அப்ப அவங்களுடைய குழந்தைகள் என்ன இருக்கிறாங்களா? वो भी जल मरते हैं। அவங்க கூட எரிஞ்சிட்டு சாம்பல் ஆகுறாங்க, இறந்துடுறாங்க. प्रहलाद बच जाता है। பிரஹலாத் மட்டும்தான் இருக்கிறாரு. तो ये विनाश भी बड़ा कल्याणकारी है। ஆகவே இந்த அழிவு கூட மிகவும் நன்மைக்காக தான் இருக்குது. प्रहलाद के मुआफिक ये विनाश भी तुम बच्चों के लिए आह्लादकारी है। பிரஹலாத் போலவே இந்த விநாசனம் கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாகும். जैसे कुरान में लिखा है, எப்படி வந்து குரான்ல எழுதப்பட்டிருக்கிறது, अल्लाह के बंदे அல்லாஹ்வினுடைய குழந்தைகள் कयामत के समय बड़े आराम से रहेंगे। விநாசனத்தினுடைய நேரத்தில் மிகவும் ஆராம்சமாக இருப்பாங்க. उस बम्बोर में आत्माएं शुद्ध हो जाती हैं। ஆகவே அந்த உலகத்தில் ஆத்மக்கள் சுத்தமாகி விடுகிறார்கள். शुद्ध होकर जाती हैं निर्वाण धाम। சுத்தமாகிவிட்டு நிர்வாண தாமத்திற்கு செல்கிறார்கள். तुम तो योग बल से शुद्ध बनते हो। நீங்கள் யோக பலத்தின் மூலமாக தான் சுத்தமாகுகிறீர்கள். फिर ये पुराने शरीर खत्म हो जाते। பிறகு இந்த பழைய உடல் வந்து அழிந்து விடுகிறது. इस संगम युग पर सभी आत्माओं को वापस जाना है। இந்த சங்கம் யுகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் திரும்பி செல்லணும். जावेंगे भी नंबरवार। வரிசைகரமாக தான் செல்வார்கள். फिर आवेंगे भी नंबरवार। பிறகு வரிசைகரமாக தான் வருவார்கள். नंबरवार अपना अपना पार्ट बजाने के लिए आते रहेंगे। வரிசைகரமாக தன்னுடைய பாட்டை செய்வதற்காக வந்து கொண்டே இருப்பார்கள். नंबरवार योगी नंबरवार जावेंगे। வரிசைகரமாக யோகிகள் வரிசைகரமாக செல்வார்கள்.
और नंबरवार भोगी नंबरवार वापस आवेंगे। பிறகு வரிசைகரமாக போகிகள் வந்து வரிசைகரமாக திரும்பி வருவார்கள். योगी आत्माएं खुशी खुशी वापस जावेंगी, लेकिन யோகி ஆத்மாக்கள் வந்து சந்தோஷமாக திரும்பி செல்வார்கள், ஆனால் नंबरवार। வரிசைகரமாக தான். और भोगी आत्माएं பிறகு போகி ஆத்மாக்கள் बम्बोर को आग लगेगी तो हाय हाय करके वापस जावेंगी। இந்த உலகத்திற்கு இந்த உலகம் எப்பொழுது நெருப்பால் எரியுமோ அப்ப அந்த நெருப்பில் ஐயோ ஐயோ கதறிக்கொண்டு திரும்பி செல்வார்கள். तो बाप के होलिए उनको ही होली मुबारक। யார் தந்தையினுடையதாக ஆகிவிட்டாங்களோ அவங்களுக்காக தான் ஹோலி வாழ்த்துக்கள். जब होली अर्थात पास्ट इज पास्ट कर बाप के होलिए, तब எப்பொழுது ஹோலி என்றால் கடந்தது கடந்துதான் இப்படி இருந்து தந்தையினுடையதாக ஆகிவிட்டார்களோ खुशी की पिचकारी लगाते हो। அப்பொழுதுதான் சந்தோஷத்தினுடைய பிச்சாங்குழலை பூசுகிறீர்கள். वह रंग लगने के बाद बेरंगी हो जाते हैं। அந்த வண்ணத்தை பூசி விட்டவுடனே வண்ணம் இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். उन्हें वस्त्र व अपनी सूरत ठीक करना पड़ता है। அதனால்தான் அவர்களுக்கு தன்னுடைய துணியையும் பிறகு தன்னுடைய முகத்தையும் சரிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. और आपका रंग इतना श्रेष्ठ और प्रिय है பிறகு உங்களுடைய வண்ணம் இவ்வளவு சிரேஷ்டம் பிறகு जो அன்பானதாகும். जिसको भी लगाओ वह यही कहेगा कि और लगाओ, सदा लगाओ। அந்த வண்ணத்தை நீங்கள் யாருக்கு பூசினாலும் சரி அவங்க இது மட்டும் தான் சொல்லுவாங்க, என்னவென்றால் இன்னும் பூசுங்க, எப்பொழுதும் பூசுங்க. एक तो यह खुशी की पिचकारी एक दो को लगाते होना, ஒன்னு என்னவென்றால் இந்த குஷியினுடைய பிச்சாங்குழல் மூலமாக ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வண்ணத்தை பூசுகிறீர்கள் இல்லையா. दूसरी सर्व प्राप्तियों के धाराओं की पिचकारी, இரண்டாவது என்னவென்றால் அனைத்து பிராப்திகளினுடைய நதியினுடைய பிச்சாங்குழல். तीसरी पिचकारी सर्व शक्तियों की पिचकारी, மூன்றாவது பிச்சாங்குழல் என்னவென்றால் சர்வ சக்திகளுடைய பிச்சாங்குழல். चौथी पिचकारी ज्ञान की मूल पॉइंट्स। நாலாவது பிச்சாங்குழல் ஞானத்தினுடைய முக்கியமான பாயிண்ட். ऐसी पिचकारियों से होली खेलने से देव आत्मा बन जाते हो। இப்படிப்பட்ட பிச்சாங்குழல் மூலமாக ஹோலியை கொண்டாடுவதன் மூலமாக நீங்கள் தேவ ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறீர்கள். अव्यक्त वाणी तारीख 21 मार्च 1981 पृष्ठ 77 मध्य 78। होली அவங்க கேக்குறாங்க, பாபா ஹோலி ஏன் கொண்டாடப்படுகிறது? इसलिए मनाई जाती है कि जो होना था वो हो गया। அதற்காக தான் கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் எது ஆகணும்னு இருந்துச்சோ அது ஆயிடுச்சு. क्या होना था? என்ன ஆகணும்னு இருந்தது? विकारों की जो होली खेलनी थी सो खेल ली। விகாரங்களின் ஹோலியை எது கொண்டாடணும் இருந்துச்சோ அதை வந்து கொண்டாடி முடிச்சாச்சு. अब विकारों की होली हो गई। இப்பொழுது விகாரங்களுடைய ஹோலி வந்து முடிஞ்சிடுச்சு. अब विकारों में नहीं जाना है। இப்பொழுது விகாரங்களில் செல்லக்கூடாது. होलिका जल गई। ஹோலிகா வந்து எரிந்து விட்டது. क्या? हाँ, अब उत्सव मनाओ, खुशी हो जाओ। இப்பொழுது பண்டிகையை கொண்டாடுங்கள், சந்தோஷமாக இருங்கள். होली और धुलिया, ஹோலி மற்றும் துலியா और ज्ञान का धूलिया मचाना। இப்பொழுது ஞானத்தினுடைய சத்தத்தை ஏற்படுத்தணும். आपको ज्ञान सुनाना। அனைவருக்கும் ஞானத்தை சொல்லுங்கள். सबको ज्ञान रंग के अबीर में रंगाए देना। அனைவரையும் ஞானத்தினுடைய வண்ணத்தில் கொண்டு வரணும். क्योंकि उनसे वो चोली उनकी रंग जाएगी। ஏனென்றால் அதன் மூலமாக அவர்களுடைய துணி வந்து வண்ணம் நிறைந்ததாக ஆகிவிடும். ज्ञान से क्या होगा? ஞானத்தின் மூலமாக என்ன ஆகும்? उनका जो शरीर रूपी वस्त्र है वो भी ज्ञान में हो जाएगा। அவர்களின் எந்த உடல் ரூபமான துணி இருக்கும் அது கூட ஞானம் நிறைந்ததாக ஆகிவிடும். इंद्रियां भी ज्ञान से भरपूर हो जाएंगी। இந்திரியங்கள் கூட ஞானம் நிறைந்ததாக ஆகிவிடும்.
इंद्रियां जब ज्ञान से भरपूर हो जाती हैं இந்திரியங்கள் எப்பொழுது ஞானத்தின் மூலமாக நிரம்பி இருக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறதோ तो वो इंद्रियां किसी को दुख देंगी? அப்பொழுது அந்த இந்திரியங்கள் யாருக்காவது துக்கத்தை கொடுக்குமா என்ன? दुख दे ही नहीं सकते। துக்கத்தை கொடுக்கவே முடியாது. अज्ञान है तो अज्ञान युक्त इंद्रियां दूसरों को दुख दे सकती है। அஞ்ஞானம் இருக்கிறது என்றால் அஞ்ஞானம் நிறைந்த இந்திரியங்கள் மற்றவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கலாம். संगम युग है ही होली डे, तो होलीएस्ट बाप होली बच्चों से होली डे मनाने आए हैं। சங்கம் யுகமே ஹோலி டே ஆகும். ஆகவே இந்த ஹோலியஸ்ட் தந்தை ஹோலி குழந்தைகளோடு ஹோலி டேவை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறார். दुनिया की होली 1-2 दिन की है और आप होली हंस। உலகத்தினுடைய ஹோலி ஒரு நாள் இல்லையானால் 2 நாளுக்காக மட்டும்தான் இருக்கிறது. संगम युग ही होली मनाते हो, वो रंग लगाते हैं। மற்றும் நீங்கள் ஹோலி ஹன்ஸ் அன்னப்பறவைகள் சங்கம் யுகத்தில் ஹோலியை கொண்டாடுகிறீர்கள். और आप बाप के संग के रंग में बाप समान सदा के लिए होली बन जाते हो। அவர்கள் வண்ணத்தை பூசுகிறார்கள். ஆனால் நீங்கள் தந்தைக்கு சமமாக சங்கத்தினுடைய சாயத்தில் தந்தைக்கு சமமாக ஆகிவிட்டு எப்பொழுதற்காகவும் ஹோலி ஆகிவிடுகிறீர்கள். हद से बेहद के हो जाने से सदाकाल के लिए होली अर्थात पवित्र बन जाते हो। எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதாக ஆகும் காரணத்தால் எப்பொழுதற்காகவும் ஹோலி அதாவது தூய்மையாகி விடுகிறீர்கள். यह होली का उत्सव होली अर्थात पवित्र बनने का उत्साह दिलाने वाला है। இந்த ஹோலியினுடைய பண்டிகை ஹோலி அதாவது தூய்மை ஆகுவதற்காக இல்லையானால் ஆக்குவதற்காக உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாகும். जो भी यादगार विधि मनाते हैं என்னவென்றால் நினைவார்த்தம் கொண்டாடுகிறார்களோ उन सब विधि में पवित्र बनने का सार समाया हुआ है। அந்த अனைத்து முறைகளிலும் செய்முறைகளிலும் தூய்மையாகுவதற்கான சாரம் தான் நிறைந்திருக்கிறது. पहले होली बनने व होली मनाने के लिए முதலில் ஹோலி ஆகுவதற்கு இல்லையானால் ஹோலி கொண்டாடுவதற்காக अपवित्रता बुराई को भस्म करना है, जलाना है। தூய்மை இல்லாதது மற்றும் கெட்டதை எரிக்கணும், அழிக்கணும், जब तक சாம்பல் ஆக்கணும். पवित्रता को संपन्न समाप्त नहीं किया है எப்பொழுது வரை அப்பவித்ரதா அதாவது தூய்மை இல்லாமல் இருக்கும் தன்மையை எரிக்கவில்லையோ तब तक पवित्रता का रंग चढ़ नहीं सकता। அப்பொழுது வரை தூய்மையினுடைய வண்ணம் ஏற முடியாது. पवित्रता की दृष्टि से 1-2 में रंग रंगने का उत्सव मना नहीं सकते। தூய்மையினுடைய திருஷ்டியின் மூலமாக ஒருத்தர் இன்னொருத்தர் வண்ணத்தை பூசக்கூடிய அந்த பண்டிகையை கொண்டாட முடியாது. भिन्न भिन्न भाव भूलकर एक ही परिवार के हैं, एक ही समान है अर्थात நிறைய விதவிதமான பாவனைகளை மறந்துவிட்டு ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் சமமாக இருக்கிறார்கள். அதாவது भाई भाई के एक समान वृत्ति से मनाने का यादगार है। பாய் பாய் என்ற ஒரே சமமாக இருக்கக்கூடிய வைப்ரேஷன் மூலமாக கொண்டாடுவது நினைவார்த்தமாகும். वे तो लौकिक रूप में मनाने लिए छोटा बड़ा அவர்கள் லௌகிக ரூபத்தில் கொண்டாடுவதற்காக சிறியது இல்லையானால் பெரியது नर नारी समान भाव में मनावे, इस ஆண் மற்றும் பெண் சமானமான பாவனத்தில் கொண்டாடணும் என்பதற்காக भाव से मनाते हैं। இந்த பாவனையோடு கொண்டாடுகிறார்கள். वास्तव में भाई भाई के समान स्वरूप की स्मृति अविनाशी रंग का अनुभव कराती है। உண்மையில் சகோதர சகோதரர்கள் என்ற அந்த சமமான ஸ்வரூபத்தின் நினைவு அவினாஷி வண்ணத்தினுடைய அனுபவத்தை செய்விக்கிறது. जब इस समान स्वरूप में स्थित हो जाते हैं எப்பொழுது இந்த சமமான ஸ்வரூபத்தில் நிலைந்து விடுகிறீர்களோ அப்பொழுதுதான் அழிவில்லாத சந்தோஷத்தின் அனுபவம் ஆகுகிறது. तभी अविनाशी खुशी की झलक अनुभव होती है और सदा के लिए उत्साह रहता है कि सर्व आत्माओं को ऐसा अविनाशी रंग लगावे। மற்றும் எப்பொழுதற்காகவும் இந்த உற்சாகம் இருக்கிறது என்னவென்றால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இப்படிதான் அழிவில்லாத வண்ணத்தை பூசணும் என்று. अव्यक्त वाणी तारीख 15 मार्च 1984 पृष्ठ 1 आदि। जो होना था सो हो गया, எது ஆகணும்னு இருந்துச்சோ அது ஆயிடுச்சு. अब याद करो। இப்பொழுது நினைவு செய்யுங்கள். दुनिया कहते हैं ज्ञान को, துலியா என்பது ஞானத்தை சொல்லப்படுகிறது. ज्ञान की दुनिया मचाओ, ஞானத்தினுடைய சத்தத்தை ஏற்படுத்துங்கள்.
सबको ज्ञान की रिमझिम मचाओ। அனைவருக்கும் ஞானத்தினுடைய சொட்டு சொட்டாக மழையை கொடுங்கள். होली और दुरिया का अर्थ कोई और थोड़े ही है। ஹோலி மற்றும் துரியாயினுடைய அர்த்தம் தனியாக இருக்குதா என்ன? नहीं, இல்லை. होली तो है अंग्रेजी अक्षर। ஹோலி என்பது ஒரு இங்கிலீஷ் வார்த்தையாகும். दो अक्षर तो होते हैं ना, 2 வார்த்தைகள் இருக்கிறது இல்லையா? ज्ञान और विज्ञान। ஞானம் பிறகு விஞ்ஞானம். धुलंडी। होली के बाद एक त्योहार आता है। होली के बाद धुलंडी एक त्योहार आता है दुलंडी, जिसे हम रंगों के त्योहार के नाम से जानते हैं। அவங்க சொல்றாங்க ஹோலிக்கு அப்புறமா ஒரு பண்டிகை வருது, அதனுடைய பெயர் தான் துலண்டி. அதை நாங்கள் வண்ணத்தினுடைய பண்டிகை என்ற ரூபத்தில் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். क्या बताते हैं उसमें? रंगों के त्योहार के नाम से हाँ जानते हैं। हाँ और बाबा उसकी बेहद में क्या शूटिंग होगी? हाँ, एक दूसरे को रंगते हैं। அதுக்கு அவங்க கேக்குறாங்க, பாபா அதுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்டதுல என்ன ஷூட்டிங் ஆகுது? அதுக்கு பாபா சொல்றாரு, ஒருத்தருக்கு வண்ணம் பூசுறாங்க. आजकल की दुनिया में एक दूसरे के ऊपर कीचड़ से पोत देते हैं। இன்றைய உலகத்தில் ஒருத்தருக்கு சேறு கூட பூசிடுறாங்க. जब होली के बाद धुलंडी होती है तो कलयुग में आके क्या करते हैं? எப்பொழுது ஹோலிக்கு பிறகு துலண்டி இருக்குதோ அத கலியுகத்தில் என்ன செய்யறாங்க? हैं? हाँ, एकदम गंदा बनाए देते हैं। அப்பொழுது அதுல மிகவும் அதிகமாக அழுக்காக்கிடுறாங்க. तो गंदा बनाना जानते हैं क्या होता है? அப்பொழுது அழுக்காக்குறது என்ற அர்த்தம் தெரியுமா? हैं? ऐसे भी करते हैं। இப்படி கூட செய்யறாங்க. अब ये धुलंडी का टाइम चल रहा है। இப்பொழுது இது துலண்டினுடைய டைம் நடந்து கொண்டிருக்கிறது. मोस्टली काम क्रोध लोभ मोह अहंकार के विकारों की होली तो खेली। மோஸ்ட்லி காமம் கோபம் பேராசை பற்றினுடைய ஹோலியை விளையாடி இருக்காங்க. अब धुलंडी चल रही है और चलने वाली है। இப்பொழுது துலண்டி நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் நடக்க போகிறது. अर्थात जो बात हो गई बीत गई उसको बिल्कुल खत्म कर देना। ஹோலி என்றால் எந்த விஷயம் நடந்து விட்டதோ கடந்து விட்டதோ அதை முழுமையாக முடித்து விடணும். बीती को बीती कर आगे बढ़ना, यह है होली मनाना। கடந்ததை கடந்து விட்டது என்று கொண்டாடி முன்னேறுவதுதான் ஹோலி கொண்டாடுவதாகும். अर्थात होली के अर्थ को जीवन में लाना। அப்படியானால் ஹோலியினுடைய அர்த்தத்தை வாழ்க்கையில் கொண்டு வருவதாகும். हर दिवस पर पुरुषार्थ को बदल देने लिए कोई न कोई बात सामने रखनी होती है। ஒவ்வொரு நாளும் புருஷார்த்தத்தை மாற்றுவதற்காக ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னால் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. तो यह प्रतिज्ञा करना यही होली मनाना है। ஆகவே இந்த ப்ராமிஸ் பண்றது இதுதான் ஹோலி கொண்டாடுவதாகும். बीती हुई बात ऐसे महसूस हो जैसे बहुत पुरानी कोई जन्म की बात है। ऐसी बीती हुई महसूस हो जब ऐसी स्थिति हो जाती है तब पुरुषार्थ की स्पीड तेज होती है। पुरुषार्थ के स्पीड को ढीला करने वाली मुख्य बात यह होती है। புருஷார்த்தத்தினுடைய ஸ்பீடை லூஸ் ஆக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான். बीती हुई बात को चिंतन में लाना, अपनी बीती हुई बातें या दूसरों की बीती हुई बातों को கடந்த விஷயங்களை ஞாபகத்தில் சிந்தனையில் கொண்டு வருவது மற்றும் தன்னுடைய கடந்த விஷயங்கள் இல்லையானால் மற்றவர்களுடைய கடந்த விஷயங்களை பற்றி சிந்திப்பது, चिंतन में लाना और चित्त में भी रखना। மற்றும் அதை புத்தியிலும் கூட வைப்பது. एक होता है चित्त में रखना, ஒன்னு என்னவென்றால் புத்தியில வைப்பது, दूसरा है चिंतन में लाना। இரண்டாவது என்னவென்றால் சிந்தனையில் கொண்டு வருவது. तो चित्त में भी न हो, ஆகவே சிந்தனையிலும் இருக்கக்கூடாது, புத்தியிலையும் இருக்கக்கூடாது, चिंतन में भी न आए। சிந்தனையிலையும் இருக்கக்கூடாது. तीसरा होता है वर्णन करना। மூன்றாவது என்னவென்றால் அதை பற்றி வர்ணனை செய்வதாகும். तो आज के दिन बाप दादा होली मनाने के लिए आए हैं। ஆகவே இன்றைய நாள் பாப்தாதா ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறார். होली मनाने लिए बुलाया है ना, ஹோலி கொண்டாடுவதற்காக கூப்பிட்டிருக்கார் तो இல்லையா? इस रंग को पक्का लगाना,
यही होली मनाना है। ஆகவே இந்த வண்ணத்தை வந்து பக்காவாக பூசுவது இதுதான் வந்து ஹோலி கொண்டாடுவதாகும். अव्यक्त वाणी तारीख 23 मार्च 1970 पृष्ठ 218 अंक। रंग डालना, तो ये ज्ञान का रंग डालना, வண்ணத்தை வீசுவது, ஆகவே இந்த ஞானத்தினுடைய வண்ணத்தை போடுவது एक दूसरे के ऊपर, ஒருத்தர் இன்னொருத்தர் மீது. तो ज्ञान रंग में सब रंग जाएंगे। அப்பொழுது ஞானத்தினுடைய வண்ணத்தில் அனைவருமே வந்து விடுவார்கள். जब ज्ञान रंग में रंग जाएंगे तब एक दूसरे से संस्कार मिलन होगा। எப்பொழுது ஞானத்தினுடைய வண்ணத்தில் எப்பொழுது அனைவருக்கும் ஞானத்தினுடைய வண்ணம் ஏறுமோ அப்பொழுதுதான் சம்ஸ்காரங்கள் வந்து ஒன்று சேரும். अगर ज्ञान बुद्धि में नहीं बैठा है, ज्ञान के रंग में रंगे हुए नहीं है, ஒருவேளை ஞானம் புத்தியில் அமரவில்லை, ஞானத்தினுடைய வண்ணத்தில் நாம் இல்லை என்றால் तो आपस में लड़ाई झगड़े चलते रहेंगे। அப்பொழுது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சண்டை வந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். पहले रंगना होता है या पहले मिलना होता है? முதலில் வந்து வண்ணத்தை பூச வேண்டியதாக இருக்கிறதா இல்லையானால் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறதா? पहले रंगते हैं बाद में मिलते हैं। முதலில் வந்து அந்த சாயத்தை பூசுகிறார்கள், அதற்கு பிறகுதான் சந்திக்கிறார்கள் ஒருத்தர் இன்னொருத்தர். संस्कार मिलाने का तरीका है। இது சம்ஸ்காரத்தை ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு வழியாகும். हाँ, तो जलाओगे नहीं அவங்க சொல்றாங்க பாபா ஹோலில வந்து எரிக்கிறாங்க. ஆகவே பாபா சொல்றாரு तो ज्ञान बुद्धि में बैठेगा ஒருவேளை எரிக்கலன்னா ஞானம் வந்து புத்தியில அமருமா? नहीं बैठेगा। அமராது. खुद की बुद्धि में नहीं बैठा है तो दूसरे को ज्ञान रंग कैसे चढ़ाएंगे? தன்னுடைய புத்தியிலே எப்பொழுது அமரவில்லையோ அப்பொழுது மற்றவர்களுக்கு ஞானத்தினுடைய வண்ணத்தை எப்பொழுது பூசுவார்கள்? होली के समय कोकी क्यों जलाते हैं? ஹோலியினுடைய நேரத்தில் கோக்கி என்பதை ஏன் எரிக்கிறார்கள்? अभी इस सारी झूठी दुनिया को आग लगनी है। இப்பொழுது இந்த முழு அனைத்து பொய்யான உலகத்திற்கு நெருப்பு வந்து பிடிக்கவிருக்கிறது. वो फिर होलिका बनाते हैं। அவர்கள் பிறகு ஹோலிகாவை கொண்டாடுகிறார்கள். उस होलिका की आग में कोकी पकाते हैं। அந்த ஹோலிகாவினுடைய நினைவுல கோக்கியை வேக வைக்கிறாங்க. है ये बात, धागा रह जाता है। இது விஷயமாகும். ஆகவே அதுல வந்து வெறும் நூல் மட்டும்தான் இருந்து விடுகிறது. तुम स्नेह के धागे में पिरोए जाते हो ना। நீங்கள் அன்பினுடைய கயிற்றில் கோர்க்கப்படுகிறீர்கள் இல்லையா? तुम्हारा एक बाप का स्नेह का धागा है। உங்களது வந்து ஒரே ஒரு தந்தையினுடையது அன்பிற்கான கயிறாகும், நூலாகும். तो तुम आत्माएं बच जाती हो, ஆகவே ஆத்மா நீங்க மட்டும் பத்திரமாக இருக்கீங்க. बाकी सारी दुनिया भंभोर को आग लग जाती है। பிறகு முழு உலகத்திற்கும் தீ பற்றி கொள்கிறது. है ये बात। இது விஷயமாகும். शरीर सब जल जाते हैं, உடல் முழுவதும் எரிந்து விடுகிறது. अर्थात देह अभिमानी जल जाते हैं। அப்படியானால் தேக அபிமானிகள் எரிந்து விடுகிறார்கள். बाकी तुम्हारी आत्मा अमर बन जाती है, क्योंकि तुम आत्मा अभिमानी बनते हो ना। அதை தவிர உங்களுடைய ஆத்மா வந்து மரணம் இல்லாததாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் நீங்கள் தூய்மை ஆகுகிறீர்கள் இல்லையா? तो ये बेहद की बातें हैं। ஆகவே இது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஆகும். आप सभी कौन से रंग की होली मनाने आए हैं? நீங்கள் அனைவரும் எந்த வண்ணத்தினுடைய ஹோலியை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள்? जानते हैं सबसे श्रेष्ठ रंग है परमात्म संग का रंग। அறிவீர்கள் என்னவென்றால் மிகவும் சிரேஷ்டமான வண்ணம் வந்து பரமாத்மாவினுடைய சங்கத்தின் சாயமாகும். यह रंग सदा श्रेष्ठ ते श्रेष्ठ बनाने वाला है। இந்த வண்ணம் எப்பொழுதுமே சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானதாக ஆக்கக்கூடியதாகும். जैसे बाप ऊंचे ते ऊंचा है, ऐसे यह परमात्म संग ऊंचे ते ऊंचा बनाने वाला है। எப்படி வந்து தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார், அதே போல இந்த பரமாத்மாவினுடைய சங்கு தொடர்பு வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாக ஆக்கக்கூடியதாகும். हर एक बच्चे के मस्तक में चमकता हुआ भाग्य का सितारा देख रहे हैं।
ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியிலையும் மின்னக்கூடிய பாக்கியத்தினுடைய நட்சத்திரை பார்க்கிறார். यह भाग्य का सितारा सारे कल्प में आप भाग्यशाली बच्चों के सिवाय और कोई प्राप्त नहीं कर सकता. இந்த பாக்கியத்தினுடைய நட்சத்திரத்தை முழு கல்பத்திலும் பாக்கியசாலி குழந்தைகளாகி இருக்கும் உங்களை தவிர வேறு யாராலையுமே அடைய முடியாது. वह श्रेष्ठ भाग्य है कि आप बच्चे ही डबल पवित्र अर्थात होली बनते हो. அந்த சிரேஷ்டமான பாக்கியம் என்னவென்றால் குழந்தைகளாகி நீங்கள் தான் டபுள் தூய்மையாக மற்றும் ஹோலியாக ஆகுகிறீர்கள். वैसे धर्मात्माएं भी हैं, लेकिन वह शरीर से पवित्र नहीं बनते हैं. அப்படி பார்த்தீர்கள் என்றால் தர்ம ஆத்மாக்களும் இருக்கிறார்கள், அவர்கள் உடலின் மூலமாக தூய்மையாகுவதில்லை. आप ब्राह्मण आत्माओं का भविष्य में आत्मा भी पवित्र बनती और शरीर भी पवित्र बनता है. நீங்கள் பிராமண ஆத்மாக்களுக்கு பவிஷ்யத்துல ஆத்மாவும் தூய்மையாகுகிறது, உடலும் தூய்மையாகுகிறது. इनकी निशानी डबल पवित्र तो डबल ताज प्राप्त होता है. सारे कल्प में डबल ताज. இதனுடைய அடையாளமாக டபுள் தூய்மையாக இருக்கும் காரணத்தால் டபுள் தாஜ் அதாவது மகுடம் கிடைக்கிறது. आप संगम युग में बाप के संग के रंग से डबल पवित्र बनते हो. संगम युग का परमात्म संग डबल पवित्र बना देता है. நீங்கள் இரண்டு மகுடம் கொண்டவர்கள் சங்கம் யுகத்தில் தந்தையினுடைய சங்கத்தின் சாயல் மூலமாக டபுள் தூய்மையாக ஆகுகிறீர்கள். சங்கம் யுகத்தில் பரமாத்மாவினுடைய தொடர்பு தான் டபுள் தூய்மையாக ஆக்கிவிடுகிறது. तो आपकी होली बाप के साथ रहने से बाप को कंबाइंड बनाने से डबल पवित्र बन जाते हो. ஆகவே உங்களுடைய ஹோலியில் தந்தையை கூடவே வைப்பதால் அதே போல் தந்தையை கம்பைன்ட் ஆக்கிவிடுவதன் மூலமாக டபுள் தூய்மையாகி விடுகிறீர்கள். सदा दिल में बाप का संग रहता है. எப்பொழுதும் மனதில் தந்தையினுடைய தொடர்பு இருக்கிறது. यह रंग कितना श्रेष्ठ है जो इतना श्रेष्ठ बना देता है. लोग तो स्थूल रंग से होली मनाते हैं. இந்த சாயம் மிகவும் சிரேஷ்டமானதாகும், எதன் மூலமாக உங்களை இவ்வளவு சிரேஷ்டமானதாக ஆக்கிவிடுகிறது. लेकिन आप बाप के संग के रंग से होली बन जाते हो. மக்கள் ஸ்தூலமான வண்ணத்தின் மூலமாக ஹோலியை கொண்டாடுகிறார்கள், ஆனால் நீங்கள் தந்தையினுடைய சங்கத்தின் சாயம் மூலமாக ஹோலியை கொண்டாடுகிறீர்கள். वह भी डबल होली. அதுவும் கூட டபுள் ஹோலி. तो आपकी होली दुनिया से न्यारी परमात्मा की प्यारी है. ஆகவே உங்களுடைய ஹோலி உலகத்திலிருந்து அப்பாற்பட்டது மற்றும் பரமாத்மாவிற்கு அன்புடையதாக இருக்கிறது. अव्यक्त वाणी तारीख 16 मार्च 2011 पृष्ठ 1 आदि. होली के पहले दिन हम जो घर बना के जलाते हैं ना वो क्यों? அவங்க சொல்றாங்க பாபா ஹோலிக்கு முந்தின நாள் நம்ம வீடு மாதிரி உருவாக்கிட்டு அதை எரிக்கிறாங்க, அது எதுக்கு அப்படி பண்றாங்க? हाँ जी, वो गोबर का घर होता है. அது பாபா சொல்றாரு அது சாணியினுடைய வீடாகும். गोबर कहते हैं विकारों को, लैट्रिन को. ஆகவே அந்த சாணியை விகாரங்களை சொல்லப்படுகிறது, அது கழிவுக்காக சொல்லப்படுகிறது. वो लैट्रिन वाला जो घर है वो बिगाड़ना अच्छा या बार बार बनाना अच्छा? அந்த கழிவினுடைய வீட்டை கலைப்பது நல்லதா இல்லையானால் அடிக்கடி அந்த விகாரங்களின் வீட்டை உருவாக்குவது நல்லதா? है वो बिगड़ जाए वो ही अच्छा है. அது கலைந்து விடணும், அதுதான் நல்லதாகும். अभी हम मन बुद्धि की नई दुनिया में पहुंच रहे हैं. இப்பொழுது நாம் மனம் புத்தியினுடைய புதிய உலகத்திற்கு செல்கிறோம். मन बुद्धि की नई दुनिया में மனம் புத்தியினுடைய புதிய உலகத்தில் ये गंद नहीं होगा. இந்த அழுக்கு இருக்காது. गंद की दुनिया नहीं होगी. அழுக்கினுடைய உலகம் இருக்காது, खत्म हो गई. முடிந்துவிடும். होली, அதுதான் ஆகிவிட்டது ஹோலி. होली की नहीं होली, ஆகிவிட்டதா இல்லையா? होली. देखो ஆகிவிட்டது. अभी भी बहुत पतित बन गए हैं ना. பாருங்கள், இப்பொழுது கூட அதிகமாக பதித் ஆகிவிட்டார்கள் இல்லையா? तो अभी देखो कितना हिलेंगे. ஆகவே இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு அவர்கள் அசைவார்கள், कितने विनाश में हिलेंगे. எவ்வளவு பேர் இந்த அழிவுல ஆடவிருக்கிறார்கள், அசைவிருக்கிறார்கள். तो ये सभी आग लगेगी. ஆகவே இதுல அனைத்திலும் தீ பிடிக்க போகுது. तो देखो ஆகவே பாருங்கள், ये हिलने डुलना टू मच हो गया ना. இந்த ஆடுவது அசைவது இது மிகவும் டூ மச் ஆயிடுச்சு இல்லையா?
बहुत पतित हो गए तो अब आग लगेगी। ரொம்ப பத்தித்தமாகி விட்டாங்க அப்படின்னா இப்பொழுது நெருப்பு பத்த போகுது. अच्छा, நல்லது. ये आग क्यों लगेगी? இந்த நெருப்பு ஏன் பிடிக்க போகுது? क्योंकि ஏனென்றால் पतित बनने के बाद फिर पावन दुनिया आनी है। பத்திதமாகி பிறகுதான் இந்த பாவனமான உலகம் வரவிருக்கிறது. जब भी किसको पावन करना होता है, எப்பொழுது யாரையும் நாம பாவனமாக்கணும் என்று இருக்கிறதோ, सोना को தங்கத்தை प्योर सोना बनाना होता है तो क्या करते हैं? தூய்மையான தங்கமாக ஆக்கணும் என்றால் என்ன செய்றாங்க? आग में डालते हैं நெருப்புல போடுறாங்க. तो पावन हो जाएगा। அப்பொழுது அது தூய்மையாகி விடுகிறது. तो ये विनाश की आग है। ஆகவே இது அழிவினுடைய நெருப்பாகும். और ये विनाश की आग भी यहाँ भारत में बहुत। பிறகு இந்த அழிவினுடைய நெருப்பு பாரதத்தில் அதிகமாக இருக்கிறது. खून की नदियां बहती हैं। ரத்த ஆறு ஓடுது. ऐसी आग लगती है இப்படிப்பட்ட தீ பிடிக்கிறது. कि आग में डालने से चीज शुद्ध हो जाती है। அந்த நெருப்பில் பொருளை போடுவதால் அந்த பொருள் சுத்தமாகி விடுகிறது. बरोबर भक्ति मार्ग में ये दिखलाते भी हैं। அதே போல் முழுமையாக இதை பக்தி மார்க்கத்தில் கூட காமிக்கிறாங்க. कि होलिका जब होती है எப்பொழுது ஹோலிகா நடக்கிறதோ तो आत्मा शुद्ध हो जाती है அப்பொழுது ஆத்மா சுத்தமாகி விடுகிறது. और शरीर जल जाता है। உடல் எரிந்து விடுகிறது. यादगार है ना? நினைவார்த்தம் இருக்கிறது இல்லையா? वो गोबर की गुलेरियां बनाते हैं। அந்த சாணியின் வீடு உருவாக்குறாங்க. उनमें धागा डालते हैं। சாணியை உருண்டையா பிடிக்கிறாங்க. அதுல நூல் கோர்க்கிறாங்க. गुलेरियां जल जाती हैं। அதுல அந்த சாணி எரிந்து விடுகிறது. तो सब शरीर जल जाएंगे। ஆகவே இந்த முழு உடலும் எரிந்துவிடும். मन देवान खत्म हो जाएगा। அப்படியானால் தேகாபிமானம் முடிந்துவிடும். तो फिर इतनी जो आत्माएं हैं वो जल करके क्या होती हैं? அதற்கு பிறகு இவ்ளோ ஆத்மாக்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க எரிந்து விட்டு என்ன ஆறாங்க? वो तो शुद्ध हो जाती है ना। அவர்கள் சுத்தமாகி விடுகிறார்கள் இல்லையா? भले हम वो समझाए देते हैं பலே அதை நாம் புரிய வைத்து விடுகிறோம். कि इनको हिसाब किताब भी चुकतू करना होता है। என்னவென்றால் இவங்களுக்கு கணக்கு வழக்கை தீர்க்க வேண்டியதாகவும் இருக்கிறது. अरे ये बात तो कोई दूसरे नहीं जानते हैं ना। அரே இந்த விஷயத்தை மற்றவர்கள் யாருமே அறிய மாட்டார்கள் இல்லையா? ये ऊपर की बातें तो ठीक है ना, மேலோட்டமான விஷயங்கள் கரெக்டாக இருக்குது இல்லையா? कि होती है कि दिखलाने के लिए कि आत्मा अमर है, शरीर छूट जाता है। இதெல்லாம் காட்டுவதற்காக தான் இருக்கிறது. என்னவென்றால் இந்த உடல் அழிந்து விடும், பிறகு இந்த ஆத்மா அமராகும், அழிவில்லாதது. फिर जरूर आत्मा को दूसरा शरीर चाहिए। அதற்கு பிறகு கண்டிப்பாக ஆத்மாவிற்கு இன்னொரு உடல் தேவை. तो होलिका जो ये लगती है, ஆகவே இந்த நெருப்பு எது பிடிக்கிறதோ देखो பாருங்கள், ये घर घर में दिखलाते हैं। இதை ஒவ்வொரு வீட்டிலும் காமிக்கிறாங்க. कितनी जगह में, गांव गांव में, शहर शहर में, எவ்வளவு இடத்தில், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு சிட்டிலையும், मोहल्ले में आग जलाते हैं। ஒவ்வொரு காலனில கூட அந்த நெருப்பை மூட்டுறாங்க. तो सभी घरों में आग लगेगी। ஆகவே அனைவரின் வீட்டிலும் இப்படிதான் தீ பத்த போகுது. और सारी दुनिया को आग लगेगी ना। மற்றும் முழு உலகத்துக்கும் தீ பத்தும் இல்லையா? तो फिर आत्माएं पावन हो जाएंगी। அதற்கு பிறகு ஆத்மாக்கள் பாவனமாகி விடுவார்கள்.
ये जो होलिका मनाते हैं ना, अब ये जब विनाश होगा तब इनका ये भक्ति मार्ग में सब कुछ चला जाएगा। இந்த ஹோலிகாவை கொண்டாடுகிறார்கள் இல்லையா? ஆகவே எப்பொழுது விநாசனமாகுமோ அப்பொழுது பக்தி மார்க்கத்தில் இது அனைத்தும் முடிந்துவிடும். होली के दिन सफेद कपड़े क्यों पहनते हैं? ஹோலி அன்று வெள்ளை ஆடைகளை ஏன் அணிகிறார்கள்? होली के दिन सफेद कपड़े क्यों पहनते हैं बाबा? அவர் கேக்குறாரு, பாபா ஹோலினுடைய நாள்ல ஏன் வெள்ளை துணி போடுறாங்க? होली के दिन सफेद कपड़े क्यों पहनते हैं? हाँ, होली के दिन होली खेलने से पहले सफेद कपड़े पहनते हैं कि होली जब जला ली जाती है और होली खेल ली जाती है तब शाम को सफेद कपड़े पहनते हैं। ஹோலி அன்று வெள்ளை துணி போடப்படுகிறது. அப்பொழுது ஹோலியை எரித்த பிறகு விளையாட பிறகு சாயங்காலத்தில் வெள்ளை ஆடை அணையப்படுகிறதா? शाम को हाँ, तो ये बेकारों की जब होली खेलते हैं तो गंदे बन जाते हैं। சாயங்காலம் தான் வெள்ளை துணி போடுறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, எப்பொழுது இந்த விகாரத்தினுடைய ஹோலியை கொண்டாடுகிறார்களோ அப்பொழுது அழுக்காயிடுறாங்க. रंग बिरंगे बन जाते हैं, कीचड़ लगाई लेते हैं। ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வண்ணத்தை பூசுவார்கள். அப்பொழுது சேத்தையும் கூட பூசுறாங்க. ये विकारों की कीचड़ में सन गए। இந்த விகாரங்களின் சேத்துல முழுகிவிட்டார்கள். जब होली पूरी हो गई विकारों की, பிறகு எப்பொழுது இந்த விகாரத்தினுடைய ஹோலி முழுமையாகி விட்டதோ फिर सफेद कपड़े मिलेंगे। அதற்கு பிறகுதான் வெள்ளை துணி கிடைக்கும். और यादगार है இது भक्ति मार्ग में। நினைவார்த்தமாகும் பக்தி மார்க்கத்தில். होली के समय न्यू ईयर क्यों मनाते हैं? ஹோலியினுடைய நேரத்தில் நியூ இயர் ஏன் கொண்டாடுறாங்க? दिवाली के टाइम पे न्यू ईयर मनाते हैं। दिवाली के समय पे न्यू ईयर मनाते हैं। ऐसे गुड़ी पड़वा के टाइम में भी न्यू ईयर मनाते हैं। दोनों में अंतर है। அவங்க சொல்றாங்க, பாபா தீபாவளி கொண்டாடும் பொழுது கூட புதிய வருடம் கொண்டாடுறாங்க, அதே போல் ஹோலி கொண்டாடும் பொழுது கூட புதிய வருடம் கொண்டாடுறாங்க. ஆகவே இது ரெண்டுத்துல என்ன வித்தியாசம்? कोई आत्मा ऐसी है कि जब उन्हें राजाई प्राप्त हो जाती है சில ஆத்மாக்கள் இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்பொழுது ராஜாங்கம் கிடைத்து விடுகிறதோ तब उनके लिए नया वर्ष होता है। அப்பொழுதுதான் அவர்களுக்காக புதிய வருடம் இருக்கிறது. तो दीपावली जो है वो राम की राजगद्दी की यादगार है। ஆகவே தீபாவளி ராமருடைய ராஜ சிம்மாசனத்தின் நினைவார்த்தமாகும். कोई आत्मा ऐसी होती है कि राजाई तो दूर की बात है, சில ஆத்மாக்கள் இப்படியும் இருக்கிறார்கள், ராஜாங்கம் ரொம்பவே தூரத்திற்கான விஷயமாகும். राजधानी स्थापन हो जाए, हम राजा बन जाए राजधानी के, ராஜதானி ஸ்தாபனம் ஆகணும், நம்ம ராஜாவாகணும் அந்த ராஜதானியில், वो तो दूर की बात हो गई। அது தூரத்தின் விஷயமாகும். विकारों को ही भस्म करना उनके लिए मुश्किल है। ஆனால் தன்னுடைய விகாரங்களை எரிப்பது ரொம்பவும் அவர்களுக்காக கடினமான விஷயமாகும். इसलिए वो होली को ही न्यू वर्ष मनाते हैं। அதனால்தான் அவர்கள் ஹோலிக்கு தான் நியூ இயரை கொண்டாடுறாங்க. 5 विकारों की होली जल गई, माना हमारा नया जन्म हो गया। 5 விகாரங்களுடைய ஹோலி எரிந்து விட்டது என்றால் நம்மளுக்கு புதிய பிறப்பு கிடைத்த போல் ஆகுகிறது. समय पर वही हंस कार्य कर सकता जिसकी सदा बुद्धि होली है। நேரத்திற்கு தகுந்த மாதிரி அந்த அன்னப்பறவை மட்டும்தான் வேலை செய்ய முடியும், யாருடைய புத்தி எப்பொழுதும் ஹோலியாக இருக்குது. होली का अर्थ सुनाया था ना? ஹோலியினுடைய அர்த்தத்தை கூட சொல்லியிருக்கிறார் இல்லையா? एक होली अर्थात पवित्र ஒரு ஹோலி என்றால் தூய்மை மற்றும் और हिंदी में होली अर्थात बीती सो बीती। ஹிந்தில ஹோலி என்றால் கடந்தது கடந்து விட்டது. तो जिनकी बुद्धि होली अर्थात स्वच्छ है, ஆகவே யாருடைய புத்தி ஹோலி என்றால் தூய்மையாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, ही जो सेकंड जो परिस्थिति बीत गई, அதே போல் எப்பொழுதுமே எந்த செகண்ட் இல்லையானால் எந்த சூழ்நிலை கடந்து விட்டதோ वह होली, அது கடந்து விட்டதுதான். यह अभ्यास है। இந்த பிராக்டிஸ் இருக்கிறது. ऐसी बुद्धि वाले सदा होली अर्थात रूहानी रंग में रंगे हुए रहते हैं। இப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதும் புத்தியின் மூலமாக ஹோலி அப்படியானால் ஆன்மீக வண்ணத்தில் அந்த சாயத்தில் தான் இருப்பார்கள். सदा ही बाप के संग के रंग में रंगे हुए हैं। எப்பொழுதுமே தந்தையினுடைய சங்கத்தின் சாயத்தில்
இருப்பார்கள். एक ही होली शब्द 3 रूप से यूज होता है, ஆகவே ஒரே ஒரு ஹோலி வார்த்தை வந்து 3 விதமாக யூஸ் ஆகுது. जिसमें यह तीनों ही अर्थ की विशेषताएं हैं. இதுல அந்த 3 அர்த்தங்களுமே ரொம்ப ஸ்பெஷல் ஆனது. अर्थात जिन हंसों को यह विधि आती है वह हर समय सिद्धि को प्राप्त होते हैं. அப்படியானால் எந்த அன்னப்பறவைக்கு இப்படிப்பட்ட டெக்னிக் வருதோ அவங்க எல்லா நேரத்திலும் சித்தியை அடையலாம். अव्यक्त वाणी तारीख 6 दिसंबर 1987 पृष्ठ 156 मध्य. दुनियावी रस्में. உலகத்தில் இருக்கக்கூடிய பண்பாடுகள் आज उसमें होली आज मनाई जा रही है। हाँ जी, बंगाल में कब मनाई गई? एक दिन पहले, दीपावली के एक दिन पहले मनाई जाती है। ऐसा क्यों होगा? बंगाल में एक दिन पहले क्यों मनाई जाती है? सबसे बड़ा वैश्यालय कौन से शहर में गाया हुआ है दुनिया में? அவங்க சொல்றாங்க பாபா தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி ஹோலி வந்து பெங்கால்ல கொண்டாடுறாங்க, ஏன் அப்படி? அதுக்கு பாபா கேட்கிறாரு, உலகத்தில் மிகப்பெரிய வைசாலயம் எங்க பாடப்பட்டிருக்கிறது? हैं? कलकत्ता सबसे बड़ा वैश्यालय गाया हुआ है கல்கத்தா தான் வந்து மிகவும் பெரிய வைசாலியம் என்று பாடப்பட்டிருக்கிறது. और प्रैक्टिकल में बनता भी है. பிறகு பிராக்டிக்கல்ல ஆகுது. तो सबसे जास्ती विकारों की होली कौन जलाते हैं पहले? ஆகவே மிகவும் அதிகமாக விகாரங்களின் ஹோலியை யார் வந்து எரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்? कलकत्ता वाले ही जलाते हैं. शिवराज बनता है बाबा। கல்கத்தால இருக்கக்கூடியவங்க தான் வந்து எரிக்கிறாங்க. पहले विकारों की होली जलाएगा. அவங்க கேக்குறாங்க, பாபா அப்பனா முதலில் சிவாலயம் கூட ஆகுதா? அதுக்கு பாபா பதில் கொடுக்கிறார், हाँ, शिवालय भी पहले बनेगा. எங்க வந்து முதலில் ஹோலி கொண்டாடப்படுகிறதோ அங்க வந்து முதலில் சிவாலயம் கூட உருவாகும். हाँ जी, कलकत्ता का जय हो गया है. कलकत्ता का जय हो गया. हाँ बिल्कुल. होली की विशेषता है ही रंग लगाने की. ஹோலினுடைய விசேஷத்தன்மையே என்னவென்றால் வண்ணத்தை பூசுவதுதான். आप सभी को तो रूहानी रंग लग गया. पक्का உங்கள் लग அனைவருக்கும் வந்து ஆன்மீக வண்ணம் ஏறிவிட்டது. गया ना कि थोड़ी माया की धूप में रंग उड़ जाएगा. பக்காவாக அந்த வண்ணம் ஏறிவிட்டதா? இல்லையானால் கொஞ்ச நேரத்தில் மாயாவினுடைய வெயில் வந்துச்சுன்னா அந்த வண்ணம் வந்து பறந்து விடுமா? नहीं उड़ेगा. வண்ணம் வந்து ஃபேட் ஆகாதா? दुनिया वाले तो एक दिन के लिए मनोरंजन करते हैं உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளுக்காக தான் என்ஜாய் பண்றாங்க. और आपका सदा ही मनोरंजन है. மற்றும் உங்களுக்கு எப்பொழுதுமே மனோரஞ்சன், அதாவது என்ஜாய்மெண்ட் தான். नाचता खेलता रहता है. மனம் வந்து ஆடுது, விளையாடிக் கொண்டே இருக்கிறது. वास्तव में सब उत्सव आपके जीवन का यादगार है. உண்மையில் பார்த்தீர்கள்னா எல்லா பண்டிகையுமே உங்களுடைய வாழ்க்கையின் நினைவார்த்தமாகும். होली की विशेषता रंग लगाना, होली ஹோலியினுடைய விசேஷமே என்னவென்றால் வண்ணத்தை பூசுவது, ஹோலியை எரிப்பது, जलाना और फिर मंगल मिलन मनाना. அதுக்கு பிறகுதான் மங்களகரமாக ஒன்று சேருவது. जब बाप के संग के रंग में रंग गए, எப்பொழுது தந்தையினுடைய சங்கத்தின் சாயத்தில் இருக்கிறீர்களோ सबसे बड़े ते बड़ा, अच्छे ते अच्छा रंग है सदा बाप का संग. மிகவும் பெரியதிலும் பெரிய, மிகவும் நல்லதிலும் நல்ல வண்ணம் வந்து தந்தையினுடைய தொடர்பாகும். तो सदा संग है ना, ஆகவே எப்பொழுதும் அந்த தொடர்பு இருக்கிறது இல்லையா? तो सदा ही होली है. ஆகவே क्योंकि संग का எப்பொழுதுமே रंग ஹோலி இருக்கிறது. ஏனென்றால் சங்கத்தினுடைய சாயம் எப்பொழுதுமே இருக்கிறது. மற்றும் எப்பொழுது தந்தையினுடைய துணை எப்பொழுதும் இருக்கிறதோ, தொடர்பு இருக்கிறதோ, அப்பொழுது கெட்டது தானாகவே எரிந்து விடுகிறது. सदा ही है. और जब बाप के साथ रहते हो, संग रहते हो, तो बुराइयां तो स्वतः ही जल जाती हैं. अपवित्रता को जलाना, ये होली जलाना है. இம்பியூரிட்டியை எரிப்பது, இதுதான் ஹோலியை வந்து எரிப்பதாகும். और जब रंग में रंग जाते हैं, பிறகு எப்பொழுதில் அந்த சாயத்தில் மூழ்கி விடுகிறார்களோ, बुराइयां जल जाती हैं, கெட்டது எரிந்து விடுகிறதோ, तो क्या होता है? அப்பொழுது என்ன நடக்கிறது? मंगल मिलन. सदा एक दो से मिलते हो तो மங்களமாக சந்திக்கிறார்கள், சந்திப்பு ஏற்படுகிறது. ஆகவே எப்பொழுதும் ஒருத்தர் இன்னொருத்தரோடு சந்திக்கும் பொழுது சுபமான பாவனை அனைவருக்காக இருக்கிறது. शुभ भावना सबके प्रति रखते हो, तो ये शुभ भावना से मिलना, ஆகவே இந்த சுபமான பாவனையின் மூலமாக சந்திப்பது, ये है मंगल मिलन. இதுதான் மங்களமாக சந்திப்பதாகும். सदा ही शुभ है, எப்பொழுதுமே சுபமாகும். तो मंगल मिलन शुभ मिलन है. ஆகவே இந்த மங்களகரமாக சந்திப்பது, இதுதான் சுபமான
சந்திப்பு ஆகும். चाहे कैसी भी आत्मा हो, लेकिन आप शुभ भावना से उनको भी परिवर्तन कर देते हो. எப்படிப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய சுப பாவனையின் மூலமாக அவங்களை மாற்றி விடுகிறீர்கள். तो सदा मंगल मिलन बाप से भी और अपने में भी मनाते ही रहते हो. ஆகவே எப்பொழுதும் மங்களமாக சந்திப்பு தந்தையோடு பிறகு தன்னோடு செய்து கொண்டேதான் இருக்கிறீர்கள். वो होली है नुकसान की और आपकी होली है फायदे की. அந்த ஹோலியில வந்து நஷ்டம் தான் இருக்கிறது, பிறகு உங்களுடைய ஹோலியில் லாபம் இருக்கிறது. वहाँ कितना नुकसान होता है. அங்கு எவ்வளவு வந்து நஷ்டம் ஏற்படுகிறது. रंग का नुकसान, समय का नुकसान, கலர் வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது, कपड़ों का भी नुकसान, துணி கூட வேஸ்ட் ஆகுது. और आपका है जमा करने का. பிறகு உங்களது வந்து சேமிப்பு ஆகும். अव्यक्त वाणी तारीख 16 मार्च 1995 पृष्ठ 165 मध्य. बाबा पहले होली खेलते थे तो अच्छे कलर डालते थे, गुलाबी वगैरह डालते. पहले होली खेलते थे लोग, ये 20-20 साल के पहले, और तो गुलाल लगाते थे. और तो अभी क्या, ये तमो प्रधानता की निशानी नहीं किया, लोग काला नीला एसिड कुछ भी लगाते हैं लोगों को. அவங்க சொல்றாங்க, பாபா 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ ஹோலி கொண்டாடினாங்களோ அப்போ வந்து பிங்க் கலர் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து தமோ பிரதானமாக இருக்கும் காரணத்தால் வந்து எந்த கலர் வேணாலும் பூசிடுறாங்க. ப்ளூவாக இருந்தாலும் சரி, பிளாக், ஆஷ் கலர், அப்புறம் வந்து சேரு கூட பூசுறாங்க, சாணி பூசுறாங்க. இது என்ன பாபான்னு கேக்குறாங்க. कलयुग का अंत जैसे आता जाता है, கலியுகத்தினுடைய கடைசி எப்படி வந்து கொண்டே இருக்கிறதோ वैसे वैसे அப்படி कीचड़ में ज्यादा खेलना करते हैं அந்த சேத்துல அதிகமாக விளையாடுறாங்களா या नहीं खेलते हैं. இல்லையானால் விளையாடுவதில்லையா? तो जो कीचड़ में ज्यादा खेलते हैं उसी की निशानी है விளையாடுறாங்க. ஆகவே யார் வந்து இந்த சேத்துல அதிகமாக விளையாடுறாங்களோ இது அதனுடைய நினைவார்த்தம் ஆகும். कि जब अंतिम क्षण आते हैं, எப்பொழுது கடைசி நேரம் வருகிறதோ, भक्ति मार्ग के होली के, பக்தி மார்க்கத்தின் ஹோலியினுடைய கடைசி நேரம், तो वो कीचड़ खेल रहे हैं. அப்பொழுது அவங்க வந்து சேத்தின் மூலமாக விளையாடுறாங்க. दिखाते हैं कि देखो हम ऐसे बन गए. காமிக்கிறாங்க, பாருங்க நாங்க இப்படி ஆயிட்டோம். ज्ञान बताओ उनको, फिर भी वो हाँ ठीक है बोलते, बराबर है बोलते, फिर भी करते वैसा. அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஞானம் சொன்னாலும் சரி சரி கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அப்பொழுதும் கூட அதே தான் செய்யறாங்க. जब तक हम भी वैसा ही करेंगे तो वो देख लेंगे ये भी वैसे ही है. எப்பொழுது வரைக்கும் நாமளும் இப்படியே பண்றோம், பாபா ஆக்ஷன் பண்றாரு, அப்பொழுது வரைக்கும் அவங்களும் அப்படியே தான் இருப்பாங்க. अरे कि ये क्या खेल रहे हैं. அவங்க சொல்றாங்க, பாபா நாங்க ஹோலியே விளையாடுவதில்லை. அதுக்கு பாபா ஆக்ஷன் பண்ணி அவங்க காது பக்கம் காமிக்கிறாங்க, இது என்ன விளையாடுறீங்க. हे भगवान. होली के அப்ப பாபா சொல்றாரு, ஹே பகவான், दिन एक तो रंग लगाते हैं और दूसरा क्या करते हैं. ஹோலியினுடைய நாள்ல வந்து ஒன்னு வந்து வண்ணத்தை பூசுறாங்க, ரெண்டாவது என்ன பண்றாங்க, एक दिन पहले जलाते हैं, दूसरे दिन मनाते हैं. ஒரு நாள் முன்னாடி வந்து எரிக்கிறாங்க, இரண்டாவது நாள் கொண்டாடுறாங்க. जलाने के बाद मनाना है और मनाने में मिठाई खाते हैं. எரித்த பிறகு கொண்டாடுறாங்க, அப்பொழுது கொண்டாடும் பொழுது இனிப்பு சாப்பிடுறாங்க. यहाँ आप कौन सी मिठाई खावेंगे. இங்கு நீங்க எந்த இனிப்பை சாப்பிடுவீங்க. रंग तो बताया कौन सा लगाना है. வண்ணத்தை சொல்லிவிட்டார் எந்த வண்ணம் பூசணும்னு. अब मिठाई क्यों खाते हैं. இப்பொழுது ஏன் இனிப்பை சாப்பிடுறாங்க. जब यह रंग लग जाता है तो फिर मधुरता का गुण स्वतः ही आ जाता है. எப்பொழுது இந்த சாயம் ஏறி விடுகிறதோ அப்பொழுது மதுரமாக இருக்கக்கூடிய குணம் வந்து தானாக வருகிறது. अपने व दूसरे की बीती को ना देखने से सरल चित्त हो जाते हैं. தனது மற்றும் மற்றவர்களுடைய கடந்த விஷயங்களை பார்க்காமல் இருந்தால் ஈஸியாக இருக்கிறாங்க. और जो सरल चित्त बनता है उसका प्रत्यक्ष रूप में गुण क्या देखने में आता है. ஆகவே யார் வந்து ஈஸியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிரத்யட்சமான ரூபத்தில் எந்த குணம் பார்ப்பதில் வருகிறது. मधुरता, மதுரத்தன்மை. उनके नयनों से मधुरता, அவர்களின் கண்களின் மூலமாக
மதுரம், मुख से मधुरता और चलन से मधुरता प्रत्यक्ष रूप में देखने में आती है। முகத்தில் மற்றும் நடத்தையில் அந்த மதுரத்தன்மை பிரத்யட்சமாக பார்ப்பதில் வருகிறது. तो इस रंग से मधुरता ஆகவே இந்த சாயத்தின் மூலமாக மதுரம் வருகிறது. आती है, इसलिए मिठाई का नियम है। அதனால்தான் இனிப்பு சாப்பிடுவதற்காக நியமம் இருக்கிறது. अव्यक्त वाणी तारीख 23 मार्च 1970 पृष्ठ 219 आदि। भक्ति मार्ग में गीत गाया जाता है होली पे। அவங்க சொல்றாங்க பாபா பக்தி மார்க்கத்தில் ஹோலி என்று பாடப்படுகிறது. श्याम पिया मोहे रंग दे चुनरिया, ऐसे அவங்க சொல்றாங்க பாடுறாங்க சியாம் பியா மோஹே ரங்கதே சுனரி, அதாவது ஷாம் கிருஷ்ணருக்காக சொல்றாங்க, கிருஷ்ணர் எங்களுடைய துப்பட்டாவை வந்து ரொம்பவே வண்ணம் நிறைந்ததாக ஆக்கிடுங்க. இப்படி வந்து வண்ணத்தை பூசி விடுங்க. எதன் மூலமாக அந்த சாயம் வந்து எப்பொழுதுமே போக கூடாது. தோபி வந்து வண்ணன் வந்து எவ்வளவு தோச்சாலும் சரி அந்த வண்ணம் போக கூடாது. பாபா சொல்றாரு இப்பொழுது வந்து அந்த வண்ணன் துணியை தோய்க்கிறார் தான். அப்பொழுது எப்பொழுது வந்து அந்த வண்ணன் துணியை தோய்க்கிறாரோ அப்பொழுது சிலர் பிரபாவத்துல வந்துடுறாங்க. மாயையினுடைய பிரபாவத்தில் வந்து விடுறாங்க. அதுக்கப்புறமா அதனுடைய சுகத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. विकारों का सुख लेने पड़ते हैं। भगवान से भी विकारों का सुख लिया जाता है क्या? பகவானிடம் கூட விகாரங்களுடைய சுகத்தை எடுக்கிறாங்க. ஆகவே பகவானிடம் கூட விகாரத்தினுடைய சுகத்தை எடுக்கணுமா என்ன? भगवान तो निर्विकारी है, उसके ऊपर तो कोई असर नहीं पड़ेगा। பகவான் வந்து விகாரம் இல்லாதவர். ஆகவே அவர் மேலே எந்த ஒரு பிரபாவமும் ஏற்படாது. पड़ेगा? ஏற்படுமா? उसके ऊपर कोई असर नहीं पड़ेगा। அவர் மீது எந்த ஒரு பிரபாவமும் ஏற்படாது. तो ज्ञान में चुनरिया रंग दे। ஆகவே ஞானத்தின் மூலமாக இந்த துப்பட்டாவுல வந்து சாயத்தை பூசுங்க. फिर रिपीट कर दो। திருப்பவும் அந்த பாடலை ரிப்பீட் பண்ண சொல்றாரு. हाँ, श्याम पिया माने कौन है? ஷாம் பியா மோஹே ரங்குதே சுனரி, அதாவது ஷாம்காக சொல்றாங்க என்னுடைய துப்பட்டாவை வந்து நீங்க ரொம்பவே கலர் பூசிடுங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு ஷாம் பியா வந்து யாருக்கு சொல்லப்படுகிறது? भगवान है ना? பகவான் இல்லையா? राम है, राम लुकोट। யாரோ சொல்றாங்க ராமர்னு. பாபா சொல்றாரு ராமரா? राम वाली आत्मा है श्याम पिया। அப்ப ராமருடைய ஆத்மா அந்த ஷாம் பியாவா? भगवान शिव ही प्रवेश करता है काले से काले में। பகவான் சிவன் தான் அந்த கருப்பிலும் கருப்பாக இருக்கக்கூடியவரில் நுழைகிறார். इसलिए वो श्याम कहा जाता है। அதனால்தான் அவரை ஷியாம் என்று சொல்லப்படுகிறது. उससे भक्त जो है बोल रहे हैं, அந்த பக்தர்கள் சொல்கிறார்கள் அவரிடம், मेरी चुनरिया, मेरा शरीर रूपी चुनरिया, என்னுடைய உடல் ரூபமாக இருக்கக்கூடிய துணி ज्ञान रंग में रंग दे। ஞானத்தினுடைய சாயத்தில் பூசி விடுங்கள். में रंग दे। कोई भी स्थिति आ जाए, कोई भी परिस्थिति आ जाए, कोई भी व्यक्ति आ जाए, இப்படிப்பட்ட ஞானத்தினுடைய வண்ணத்தில் பூசி விடுங்கள். எதன் மூலமாக எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட என்ன முன்னாடி வந்தாலும் சரி, मेरे ऊपर उसका कोई असर प्रभावित न हो जाऊं मैं उससे। எனது மீது அதனுடைய பிரபாவம் ஏற்படக்கூடாது. நான் அதனுடைய பிரபாவத்தில் செல்லக்கூடாது. नहीं तो क्या होता है? இல்லையானால் என்ன நடக்கிறது? कलयुग में स्त्रियां अबला बन जाती हैं। கலியுகத்தில் பெண்கள் வந்து பலம் இல்லாதவர்கள் ஆகி விடுகிறார்கள். कोई ने पकड़ा, बुद्धि बलहीन हो गई। யாராவது அப்படியே பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய புத்தி வந்து பலம் இல்லாமல் ஆகி விடுகிறது. तो बलहीन हो जाना ये अबलापना है। ஆகவே பலம் இல்லாதவர்களாக ஆகுவது இது வந்து அபலாவாகுவது ஆகும். देवभान ऐसा है कि देवभान आया और तुरंत सारा ज्ञान उड़ गया। क्या करना தேகபானம் எப்படிப்பட்டதாகும் என்றால் அது வந்த உடனே எல்லா ஞானமே வந்து பறந்து விடுகிறது. चाहिए, क्या नहीं करना चाहिए, सब भूल गए। எது செய்யணும் எது செய்யக்கூடாது இது அனைத்தையும் மறந்து விடுறாங்க. नहीं तो क्या स्त्री को अपना शरीर नहीं है? இல்லையானாலும் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய உடல் இல்லையா என்ன? विरोध नहीं कर सकती? அவங்க அதை வந்து எதிர்க்க முடியாதா என்ன? है कर सकती है कि नहीं कर सकती है? எதிர்க்க முடியுமா இல்ல எதிர்க்க முடியாதா? कर सकती है, लेकिन எதிர்க்க முடியும், कर पाते, ஆனால் எதிர்க்க முடியவில்லை. तो अबला है। அதனால்தான் அவங்களுக்குள்ள பலம் இல்லை, அபலா.
बाबा कहते मैं तुम्हें शिव शक्ति बनाने आया हूँ। தந்தை பாபா சொல்கிறார், நான் உங்களை வந்து சிவசக்தி ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். तुम शिव की शक्तियाँ हो, तुम நீங்கள் வந்து சிவனுடைய சக்திகள் ஆவீங்க. ही तुमको ही बनना है। நீங்கள் தான் இருந்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு தான் அப்படி ஆகணும். कैसा भी बड़े से बड़ा असुर आ जाए, எப்படிப்பட்ட பெரியதிலும் பெரிய அசுரராக வந்து விட்டாலும் சரி, वो तुमको कंट्रोल न कर सके। அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. तुम उसके प्रभाव से प्रभावित न हो जाओ, भले शरीर छूट जाए। ஆகவே அவங்களுடைய பிரபாவத்தில் வரக்கூடாது, பலே உடலை விட்டாலும் சரி. देहम वा पातयामि कार्यम वा साधयामि। உடல் விட்டாலும் சரி, காரியத்தை நிறைவேற்றணும். क्या कार्य है? என்ன வேலை? पवित्र बनो, योगी बनो। தூய்மையாகுங்கள், யோகி ஆகுங்கள். होली बच्चों के लिए सदा होली है। ஹோலி குழந்தைகளுக்காக எப்பொழுதும் ஹோலி இருக்கிறது. सदा ही ज्ञान रंग में रंगे हुए हो, எப்பொழுதும் ஞானத்தினுடைய சாயத்தில் தான் இருக்கிறீர்கள். इसीलिए खास रंग लगाने की आवश्यकता नहीं पड़ती। அதனால்தான் எதுவுமே ஒரு விசேஷமான சாயத்தை பூசுவதற்கான அவசியமே இல்லை. वह तो हुआ मनोरंजन। அது வெறும் என்ஜாய்மெண்ட் தான். बाकी रंग में रंग कर मिक्की माउस नहीं बनना है। வேற எந்த ஒரு வண்ணத்திலும் சாயத்திலும் வந்து விட்டு மிக்கி மவுஸ் ஆகக்கூடாது. सदा होली हंस हो, எப்பொழுதும் நீங்கள் ஹோலி அன்னப்பறவைகள், होली रहने वाले हो और होली मनाने वाले हो। ஹோலியாக இருக்கக்கூடியவர்கள், பிறகு ஹோலியை கொண்டாடக்கூடியவர்கள், औरों को भी होली बनाने का रंग डालते हो। மற்றவர்களையும் தூய்மையாக்குவதற்காக வண்ணத்தை பூசுகிறீர்கள். सभी बच्चों को होली की मुबारक हो அனைத்து குழந்தைகளுக்கும் ஹோலியினுடைய और வாழ்த்துக்கள். साथ साथ उमंग उत्साह वाली जीवन में उड़ने की भी मुबारक हो। கூட கூடவே ஊக்கம் பிறகு உற்சாகம் கொண்ட வாழ்க்கையில் பறப்பதற்காக வாழ்த்துக்கள். अव्यक्त वाणी तारीख 7 मार्च 1990 पृष्ठ 170 अंत 171 आदि। ஓம் சாந்தி.